வணக்கம். அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு. ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷத்திய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம். கலியுகாதி வருடம் 5126, சாலிவாகன வருடம் 1946, கொல்லம் ஆண்டு 1199, 1200, திருவள்ளுவர் ஆண்டு 2055-56, விக்ரம சகாப்தம் 2081-82, ஆங்கில வருடம் 2024-25, பசலி வருடம் 1433-34. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பெயர் குரோதி வருடம். குரோதி அப்படிங்கிற சொல்லுக்கு பகைக்கேடு அப்படிங்கிற பொருள் இருக்கு. இந்த குரோதி வருஷத்துடைய வெண்பா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோரமான வருடமாக இருக்கும். எங்கும் கொள்ளை, களவு, கலகங்கள் பெருகும். திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர். ஊரில் பயம் மிகுதியாகும். மழையும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே பொழியும். எங்கும் காய்கறிகளின் பற்றாக்குறை காணப்படும். பயிர்களும் அழிந்து போய் மிகவும் அற்பமான விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோதி வருடத்திய வெண்பா நமக்கு உணர்த்துது. குரோதி வருடத்தின் ராஜாவாக வரக்கூடியவர் செவ்வாய், மந்திரியாக வரக்கூடியவர் சனி, சேனாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், அர்க்காதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், மேகாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், சஸ்தியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், ரசாதிபதியாக வரக்கூடியவர் குரு, நீரசாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், தானியாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், பசுநாயகர்கள் கோபாலன். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் வந்திருக்கிறாரு. இது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமளவு தீ விபத்துகளும் வாகன விபத்துகளும் உண்டாகும். புதுவகை வாகன உற்பத்தியால் புரட்சிகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்குள் சண்டையும் அதனால் பொதுமக்களுக்குள் குழப்பமும் உண்டாகும். போலீஸ் துறையின் ஆதிக்கம் அதிகமாகும். வருட கடைசியில் அரசனுக்கு நோயும் கெண்டமும் உண்டாகும். மந்திரியாக சனி பகவான் வர்றாரு. இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் காய்கறிகள், கனி வகைகள் விலைவாசி உயரும். பொதுமக்களுக்கு ஜீரண உறுப்புகளில் புதுவித நோய்கள் ஏற்பட்டு அல்லல் படுவார்கள். அடிக்கடி பெருமளவில் வாகன விபத்துக்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் துர்சிந்தனைகள் செய்வார்கள். சேனாதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. இது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லையில் போர் பயம் ஏற்படும். காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். நாட்டில் நல்ல மழை பொழிந்து பயிர்கள் செழித்து தானிய உற்பத்தி நன்கு விருத்தியடைந்து விவசாயம் செழிக்கும். அர்க்காதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. இது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பொழியும். நன்செய் பயிர்கள் விருத்தியாகும். பல வகையான தன தானியங்களும் நன்கு செழிக்கும். பெண்களுக்கு தேவையான வாசனை திரவியங்கள், பட்டுச்சேலை ரகங்கள், பலவித நூதன ரக ஆடைகள் நன்கு வியாபாரமாகும். மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். மேகாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தே நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலை பெற்று விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுவார்கள். பசுக்கள் நன்கு பால் கறக்கும். பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்கும். மக்கள் களிப்புடன் சுகமாக இருப்பார்கள். சங்கீத, நாட்டிய, நாடக, சினிமா கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். சஸ்யாதிபதியாக செவ்வாய் வர்றாரு. இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல், சூளை, கற்கள் உற்பத்தி அதிகமாகும். பயிர்களுக்கு தீ விபத்துகளும் சேதாரமும் உண்டாகும். வடநாடுகளில் வெட்டுக்கிளி ஆதிக்கம் அதிகமாகி உணவுப் பொருட்கள் உற்பத்தி நாசமாகும். புன்சை பயிர்கள் நன்கு விளையும். ரசாதிபதியாக குரு வர்றாரு. இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு விளைச்சல் அதிகமாகும். மஞ்சள் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். வருடம் முழுவதும் நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலை தரும். புது வகையான திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். பல வகையான திரவ பொருட்களின் விலையும் மலிவாக கிடைக்கும். நீரசாபதியாக செவ்வாய் வர்றாரு. பவளம் போன்ற ரத்தினங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். வைடூரியம் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக நவரத்தின வியாபாரம் விருத்தியாகும். தங்கம் விலை ஏறும். தானியாதிபதியாக சூரியன் வர்றாரு. நாட்டில் சில இடங்களில் குறிப்பாக பீகாரில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். விளைச்சல் பாதிக்கும். சிகப்பு நிற தானியங்கள் மட்டும் நல்ல விளைச்சலை கொடுக்கும். பசுநாயகராக கோபாலன் வந்திருக்கிறது. பொதுவாக இந்த வருடம் நல்ல விளைச்சல் உண்டு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. பசுக்கள் நன்கு பால் கறக்கும். மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது.
இந்த வருஷம் இப்ப நமக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாத பிறப்பின் பலன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சித்திரை மாதம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை இரவு 9 மணி 4 நிமிடத்திற்கு, அதாவது 37 நாழிகை 38 நாழிகை அளவில் விருச்சிக லக்னம் கன்னி நவாம்சத்தில் பிறப்பதால் தண்ணீர் கெண்டங்களும் வாகன விபத்துகளும் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழையினால் அதிக பொருட்சேதமும் உயிர் சேதமும் உண்டு. கிழங்கு வகைகள் எண்ணெய் பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த சித்திரை மாதத்து பிறப்பின் பலன் நமக்கு உணர்த்துது. இந்த வருட பஞ்சாங்க கணிதத்தில் ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பொதுமக்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும், சேமிப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கம் நமக்கு சொல்லுது. ஆரோக்கியம் அனாரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை விட அனாரோக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும். அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பஞ்சாங்கம் நமக்கு சொல்லுது. சுகம் துக்கம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் சுகத்தை விட துக்கம் குறைவதால் பொதுமக்களுக்கு குடும்ப குழப்பமும் வாழ்க்கையில் பலவிதத்தில் பிரச்சனைகளும் குறையும். பிறந்திருக்கக்கூடிய மங்களகரமான குரோதி ஆண்டு நம்ம எல்லாருக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாங்கம் வாசிப்பு நிகழ்வின் மூலம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த குரோதி வருட பிறப்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடம் உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவரும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.